கொய்யா விவசாயிகளுக்கு வணக்கம். நான் கோவிந்தராஜ். அது பாருங்கள், இந்த கொய்யா தோப்பு வச்சு ஒரு 3 வருஷம் ஆகுது. 3 வருஷத்தில் நான் எப்போது பெருசாக லாபம் சம்பாதிச்சேனா அப்படின்னா எனக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா இது வந்து பூவளவுக்கு இது வந்து எனக்கு நல்ல வருமானம் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. இதில் பல பிரச்சனைகள் இருக்குது. கொய்யாவில் வந்து முக்கியமான பிரச்சனை வந்து இந்த செடியை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இது பாருங்கள், இது செத்து போச்சு. 3 வருஷம் கழிச்சு இந்த இடத்துல ஒரு செடி செத்துச்சு அப்படின்னா, இதுக்கப்புறம் இதில் நான் ஒரு செடியை வச்சு இந்த செடியை கொண்டு வர்றதுக்கு 9 மாதம் ஆயிரும் விளைச்சல் கொண்டு வர்றதுக்கு. அதே மாதிரி பாருங்கள், இந்த செடி செத்துக்கிட்டு இருக்குது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செடி செத்து போச்சு ஆல்ரெடி. ஸோ நான் வந்து சம்பங்கி சாகுபடி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அது ஒரு 8 வருஷம் ஆகிட்டதுனால கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி வேறு விவசாயம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சம்பங்கி போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச வரையும் இது ஒரு 3 முக்கியமான பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைகளை சரி பண்ணினோம்னா மட்டும்தான் நல்லாயிருக்கும். யாரும் இதுக்கெலாம் வந்து பெருசாக நமக்கு கைடன்ஸு சொல்கிறதில்ல. நர்சரிக்காரங்க வந்து இது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லி எல்லா விஷயத்துலையுமே அவங்களுடைய நர்சரியை தான் சேல் பண்ண ட்ரை பண்ணுறாங்களே தவிர அதுக்கான ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து யாருக்கும் கிடைக்கிறதில்ல. நான் ஆரம்பத்தில் சம்பங்கி இப்படி தான் வந்து பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து கொய்யாவில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ சம்பங்கியில் ஒரு 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணிட்டோம். ஒரு 1.5 இயர்ஸ்லேயே வந்து அந்த ப்ராப்ளம்லாம் சரி பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஈல்டு எடுத்து நல்ல லாபம் பார்த்துட்டோம். ஆனால் சம்பங்கியில் வந்து ஒரு கிழங்கு செத்து போகாது. எந்த காரணத்தை கொண்டு அதோட தாய் கிழங்கு அங்கே தான் இருக்கும். அதை வந்து நம்ம சரி பண்ணிட முடியும் ஏதோ ஒரு உரத்தை போட்டு. ஆனால் இது பார்த்திங்கன்னா இந்த மரமே வந்து செத்து போச்சு. இந்த மரத்தை நான் திருப்பி கொண்டு வரணும்னா 9 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் ஈல்டு கொண்டு வரணும். இது மாதிரி இல்லைங்க, நான் வச்ச 1000 நாற்றுல கிட்டத்தட்ட 100 நாற்று வந்து செத்து போச்சு. இந்த முக்கியமான 3 பிரச்சனைகளில் செடி செத்து போகிறது ஒன்று. அடுத்தடுத்து இன்னும் 2 பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணுறதுக்கான நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் கடைசியாக வந்து மரம் வந்து சாகிறதுக்கு ஆரம்பிக்குது. இது கொய்யா விவசாயம் என்னை பொறுத்தவரையும் எனக்கு நட்டம் தான் கொடுத்துருக்கு. இங்கே பாருங்கள், இந்த காடு இப்படி இருக்குது. இந்த காட்டுக்குள்ளே பாருங்கள் மஞ்சள் அட்டையெல்லாம் வச்சுருக்கிறேன். இப்படி இருக்குது இந்த காட்டுக்குள்ளே. நடுவில் இந்த ஒரு செடி செத்து போச்சு. இது மாதிரி பாருங்கள், வடக்கால இங்கே ஒரு செடி. இது பிரச்சனை என்னான்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்குள்ளரே மற்ற 2 பிரச்சனையை சரி பண்ணிவிட்டு அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்குள்ளரே வந்து 100 செடி செத்துருச்சு. இந்த செடியும் வந்து நமக்கு இறங்கி போச்சு. பாருங்க, வணக்கம், வாங்கண்ணா. கொய்யா எடுக்கிறவங்க ஆரம்பத்தில் வந்து கொய்யா எடுத்து நான் தான் கொண்டு போய் பாதி தூரத்தில் கொடுத்தேன். அது வந்து எனக்கு கிலோ 20 ரூபா ரேட்டு கூட வந்து எனக்கு கிடைக்கல. இப்போ வந்து காட்டுக்கே அங்கிட்ட இங்கிட்ட தேடி கண்டுபிடிச்சி காட்டுக்கே வந்து கொய்யா எடுக்கிறதுக்கெலாம் வந்து ஆள் வந்துடுறாங்க. நான் கிலோ 40 ரூபாய்க்கு கொடுக்குறேன். ஆனால் இதில் வந்து நான் நினச்ச ஈல்டு கொண்டு வர்றது கஷ்டமாக இருக்குது. அப்படி ஈல்டு வந்துட்டாலும் இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய காய் வந்து ஆணிக்காயாக மாறுது அப்படின்னா இந்த காய் வந்து இவ்வளோ பெருசு ஆகிறது வரைக்கும் நம்ம உரம் மருந்து இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த காய் கழிஞ்சு போயிடும். பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் வரும். இந்த இடத்துலையும் 300 கிராம் காய் வந்து நமக்கு கழிஞ்சு போயிடுது. இது மாதிரி செடிக்கு 5 காய் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய உரம் மருந்து இதெல்லாம் நட்டோம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இதை மருந்து கொடுத்தலாம் நமக்கு சரி பண்ண முடியாது. இந்த ஸ்டேஜெல்லாம் வந்து நம்ம ஆரம்பத்துலேயே வந்து இதெல்லாம் பார்த்து கட் பண்ணணும். பார்த்தீங்களா, இப்போ பாருங்க, இங்கே ஒரு காய், இந்த இது ஒரு பாருங்க, இந்த காயெல்லாம் வந்து கழிச்சிடுவாங்க. என்ன தான் நமக்கு கொய்யா வியாபாரிகள் நம்மளை தேடி வந்து எடுத்தாலுமே காய் வந்து தரமாக இருந்தால் தான் அவங்களும் கொண்டு போய் அந்த காயை விற்க முடியும். பாருங்கள், அதனால் தரமில்லாத காய் வந்து கொய்யாவில் நிறைய வருது. சொல்லப்போனால் சம்பங்கியில் இருக்க பிரச்சனைகள் வந்து சரி பண்ணிடலாம் ஆரம்ப கட்டத்திலே. அப்படி இல்லைனா கூட அதோட பாதிப்பு வந்து ஒரு 40 நாளில் இருக்கும். ஆனால் கொய்யாவில் பிரச்சனைகள் வந்து வந்துச்சுன்னா அந்த காய் நமக்கு லாஸ் தான். அதுக்கு பார்த்த வேலை, அதுக்கு போட்ட உரம் மருந்து எல்லாமே வந்து லாஸில் தான் போகுது.
அதனால் வந்து கொய்யா விவசாயிகள் யாராவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு மாற்று விவசாயமாக என்ன மாதிரி யாராவது யோசிச்சிங்க அப்படின்னா ஒரு டைம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதில் என்ன பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் என்ன லேர்ன் பண்ணியிருக்கேனோ அதை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். நன்றிங்க. சத்தமடாரா. இதில் பாருங்கள், இவ்வளோ பெரிய ஏரியா சரிங்களா. மொத்தம் நான் வந்து 1000 செடி வச்சுருக்கிறேன். அதில் இந்த ஏரியா பாருங்கள், பார்க்குறதுக்கு செடி இங்கேருந்து நல்லா அழகாக இருக்க மாதிரி இருக்கும், நல்லா தலைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த செடி செத்துக்கிட்டு இருக்குது. செடி பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் பாருங்கள், இந்த இலை வந்து காஞ்சிக்கிட்டு இருக்குது பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ வந்து இதில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. இந்த பிரச்சனையை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கே ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கே 3 வருஷம் ஆகிடுச்சு. ஆனால் 3 வருஷத்துக்குள்ளார கிட்டத்தட்ட 1000 செடியில் ஒரு 100-150 செடி செத்துருச்சு அப்படின்னா நம்ம இதை வந்து கொஞ்சம் சரி பண்ணி கொண்டு வரது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இந்த பக்கம் பார்க்குறது தான் செடி அழகாக இருக்கும். இதுவே இந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் போய் பார்த்தோம்னா அங்கே ஒரு 50 செடி செத்து கிடக்குது. இது மாதிரி எனக்கு இன்னொரு காடு இருக்குது, அதுலேயும் வச்சுருக்கிறோம். ஸோ கொய்யா வந்து மெயின் ரீசன் வந்து செடி சாகிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்ம வந்து ஒரு டைம் நட்டுட்டோம்னா அதுலேருந்து விளைச்சல் எடுக்கணும், அதுக்கப்புறம் வருமானம் பார்க்கணும் தான் பார்ப்போமே தவிர அதில் போயிட்டு மறுபடியும் சாகிறது, அதுக்கப்புறம் திருப்பி அதிலே போய் நம்ம ஒரு செடியை வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு நமக்கு சாத்தியப்படாத விஷயமா இருக்குது. ஏன்னா 1000 செடி தான் கொண்டு வந்து இறக்குவாங்க நர்சரிக்காரங்க. 50 செடி 100 செடி வேணும்னா அது எங்கே போய் பிடிக்கிறது, அது எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுங்கிறதே கொஞ்சம் சிரமமான விஷயமா இருக்குது. நமக்கு பக்கத்தில் டிரான்ஸ்போர்ட்டும் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் யாரும் கொய்யா நடவணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு நீங்கள் ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் விவசாயம் பண்ணோம்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்கக்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டுட்டு நடவு பண்ணுறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ.